here. Weep. Note it down. Love, weep. Okay. Weep. Note it down because you'll get a surprise when you think, when you want to think in opposite, right? Sometimes it is easy. Save. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். Crying. Save. Spend. Spend. Right? Now you look at this. Buy. Sell. Sell. Busy. Free. Yeah. Free, I like it. But opposite. This is how whenever we think about opposites, நிறைய ideas வரும். இப்ப சொன்னீங்களா லாஃப்னா திடீர்னு ஸ்மைல்னு வந்தது, சேடுன்னு வந்தது, ஒன்றும் இல்லை, பிஸி ஆப்போசிட் இந்த சைட்ல இருக்கணும். எல் ஆரம்பிக்கும். எல் ஃப்ரீங்கிறது நியூட்ரல் வேர்டு, பிஸிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம். எல்ஏ. ஒய் ஒய் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? Lazy. லேசி. நோட் இட் டவுன். நோட் இட் டவுன். ஃபார். சொல்லிடலாமே, உடனே சொல்லணுமே இந்த வார்த்தையெல்லாம். புவனேஸ்வரி. Far means அதற்காக mean அப்படி like. ஃபார். ஃபார்ல உடனே இந்த வார்த்தை வரணும் இல்லையா? So far. Sir, near, close. ஸ்டார்டிங் வித் ஏ. இதுக்கு இது பண்ண வேண்டியது ஏ. ஒய். சோ இப்ப நீங்க ஆப்போசிட் படிக்கிறப்ப நிறைய விஷயம் எகெயின்ஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட், ரைட்? ஃபார் ஹியர். Near. நியர். Yes, sir. நியர். கோ வித் தட். எழுதிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் யூ கேன் கெட் இட் டன். விக்டரி. Loss. ஸோ லாஸ்ட் வைக்கலாம், ரைட்? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? Defeat. Defeat. நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணி. This is what it is. When you discuss, you are going to get it. But some words are easy like this. இப்போ வந்து ஹிட்ட இப்போ வந்து நம்ம ஹிட்னு சொல்றோம். இந்த ஹிட் வந்து எப்படி சொல்லுவீங்க? Miss. மிஸ். அந்த மிஸ் சொல்லுவோம்ல, ஸ்கூல் மிஸ் கிடையாது. இந்த மிஸ் வந்து ஹிட் வந்து அந்த மிஸ், ரைட்? இப்போ ஈஸியா சொல்லலாம், கஷ்டமா சொல்லலாம். இப்போ சொல்லுங்க வைடு. Narrow. நேரம். நெக்ஸ்ட் வேர்டு கொஞ்சம் டஃப் வேர்ட் போலாமா? கேன் வி கோ டஃப் வேர்ட்? Yes, sir. Let's look at this. All. None. நன். இந்த நன்னு மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நன் எப்படி வருதுன்னா, நன் வந்து நோ ஒன்ல இருந்து வருது. நோ ஒன். அது ரெண்டா சேர்க்கிறப்ப ஒரு ஓவை கட் பண்ணிட்டு நன்னு போட்டுருவாங்க. நோட் பண்ணிக்கிங்க, ரைட்? அதுதான் உங்களுக்கு வந்து அது எப்படி வருதுன்னு இப்ப பாருங்க. நெவர் எப்படி வருது? நாட் எவர், எப்பொழுதும் இல்லை. அதுல இருந்து தான் இது வருது. நாட் எவர், எப்பொழுதுமே இல்லை. சோ இப்ப சொல்லுங்க, நெவர் போடுறது. Always, sir. ஆல்வேஸ். ஹார்வெஸ்ட், அறுவடை செய்யறது. Plantation. சொல்லுங்க. Plantation. Plant. Go with the plant. Plant. Verbaவே போடுங்க. சரிங்களா? So plant, very good. Plant விதைக்கிறது. So first செடின்றது அறுவடை செய்யறது. நோட் பண்ணிக்கிங்க, because that's really good.
இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்ட்ரெயிட். curve, One more time. curve, Curve. curve. ஒரு வார்த்தை இருக்கு. இது இல்லாம ரொம்ப இதா ஷார்ப்பா சொல்லணும்னாக்க ஸ்ட்ரெயிட் பதில் சிஆர். ஓ crooked. க்ரூக்கட். அது வந்து க்ரூக்கட்னு படிக்கக்கூடாது, க்ரூக்கட் அப்படின்னு படிக்கணும். சில வாட்டி இது படிப்போம் இல்லையா, லேர்ன்டுன்னு படிக்கலாம். அதை அதே மாதிரி இந்த லேர்னடுன்னு படிக்கணும் இல்லையா, லேர்னட் ஹோமோகிராஃப். ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், வேற மாதிரி படிக்கணும். ஸோ க்ரூக்கட்னா ஸ்ட்ரெயிட்னா ரொம்ப ஓப்பனா ஸ்ட்ரெயிட்டா இது பண்றவரு. க்ரூக்கட்னா க்ரூக்கட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் ஃபெலோ, ஓப்பன் ஃபெலோ. இது வந்து ரொம்ப நார்மலான பர்சன். க்ரூக்கட் அப்படின்னா ஹீஸ் க்ரூக்கட்னா என்ன? ஹீஸ் க்ரூக்கட் அப்படின்னா எப்படிப்பட்ட ஆள்? ஹீஸ் வளைச்சி பேசுறாள், சுத்தி வளைச்சி பேசுறாள். ஒண்ணு வந்து சுத்தி வளைச்சு, இன்னொன்னு உண்மையா பேசாத ஆளும் அவர் தான். உண்மையா இஸ் க்ரூக்கட் அப்படின்னா ஒரு நல்ல கேரக்டர் இல்லை அப்படிங்கிறதுக்கு இஸ் க்ரூக்கட். ஒரு கெட்ட எண்ணம் வாய்ந்தவர் அப்படி க்ரூக்கடா திங்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றது வந்து நல்லா திங்க் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான் வர்றது. இந்த மாதிரி வார்த்தையை எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்ணீங்க? ஸ்ட்ரேஞ்சர், friend, go with that, that's all. ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்டை வச்சு ஸ்ட்ரேஞ்சரை நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் ஈஸியா சொல்லலாம், enemy, எனிமி. ஸோ ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு நீங்க ஃப்ரெண்டை கொண்டு வர்றது தான் அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங். நீங்க அடுத்த லெவல்ல வந்து ஈஸியா இது பண்ணலாம். இப்ப பாருங்க, ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி நம்ம வாங்குற ஸ்டேஷனரி தான், அது என்ஜிஆர்ஒய். நம்ம ஸ்டேஷனரி கடையில் போய் பேனா பென்சில் வாங்குற அந்த இது கிடையாது. இந்த ஸ்டேஷனரிங்கிறது ஒரு நிலையில அப்படியே நிக்குது. மூவிங் சார். ஸ்டேஷனரி மூவ் சார். மூவபிள் அப்படின்னு அப்ஜெக்டிவ்ல நீங்க அப்ஜெக்டிவ்ல கேட்கறதுனால நீங்க வந்து அப்ஜெக்டிவ்ல அது போட்டுடலாம். பட் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் நீங்க வந்து கரெக்டா யோசிக்கணும். அட்டாக், defend, பாருங்க இதுல இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் உள்ளவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவாங்க. இப்ப பாருங்க, டிஃபெண்டுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டு இருக்கு, offense, அஃபண்ட். இப்ப அதான் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடாது, எப்ப டிஃபென்ஸ்னு வந்தாதான் அஃபென்ஸ். ரைட்டா? நம்ம நேற்று போன கிளாஸ்ல பார்த்த வி சா தட் அட்ஜெக்டிவ் வர்றப்ப அட்ஜெக்டிவ், இப்ப நவுன்ல வர்றப்ப அஃபென்ஸ். வெரி குட். இஸ் all right. Shyam actually started the good one. Defend, defense, offend, offense. I don't want to get into word family today. Only this very big topic, the opposites. இதை மட்டும் முடிச்சுட்டு நாளைக்கு இந்த வேர்ட் ஃபேமிலியோட நம்ம டெஃபினட்டாக கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கிங் கொடுக்கலாம். கொஞ்சம் எனர்ஜி இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் டூ தட். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு 100 வேர்ட்ஸ் ஈஸியாக, ரொம்ப முக்கியமான வார்த்தை, தாட் ப்ரொவோக்கிங் வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆத்தென்டிக். ஆத்தென்டிக்னா பாருங்க, உண்மையான. ஆத்தென்டிக் ஃபேக் வருமா சார்? சொல்லுங்க. ஃபேக் வருமா? ஃபேக். ஃபேக் க்ளோஸ் செகண்ட். ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? duplicate, அருமையா சொல்றாரு. டூப்ளிகேட். ஸோ இங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப நிறைய வார்த்தை வரும். ஐஎம், இமென்ஸ். ஐஎம்ஐ, ஐஎம்ஐடி, imitate. இமிட்டேஷன் போட்டுருங்க. வேர்ப்ல நம்ம போடல, இமிட்டேஷன் போட்டுருங்க. வெரி குட். பட் அவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள அந்த வார்த்தை தெரியுது பாருங்க. யூ காட் த வேர்ட். Imitation means
அவங்கள மாதிரியே இருக்கிறது அது. இருப்பாங்க, உண்மை கிடையாது, டூப்ளிகேட் தான். அவர் அருமையா சொல்ல விஷயம் டூப்ளிகேட் தான். காப்பி, அது ஃபாலோ. ஓகே. ஃபாலோ. unfollow. அது இப்போ உள்ள சோசியல் மீடியால வந்து ரொம்ப Lead வருமா? ஈஸியான வார்த்தை தான். Lead. ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். சார் லீடு வருமா? லீட். லீட். அருமை 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 அருமை. நோட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ மீன்ஸ் பின் தொடருது. லீடுனா வழி நடத்துறது, வழி நடத்துறது அப்படியே ஆப்போசிட். ஓகே. பின் தொடருது வழி. பின்தொடர்ந்து வழி நடத்துறது. ஒருத்தரை ஃபாலோ பண்றது, லீடர் முன்னாடி போவாரு, பின்னாடி ஃபாலோவர்ஸ். ஆக்சிடென்டல். இன்ஆக்சிடென்டல். இன்டென்ஷனல் சார், இன்டென்ஷனல். இன்டென்ஷனல். மீனிங் சார்? ஆக்சிடென்ட்னா தற்செயல். இது வேண்டுமென்றே. தற்செயல், வேண்டுமென்றே. ஷியாம், இதை ட்ரை பண்ணுங்க. கேன் யூ ட்ரை திஸ்? ரிவார்ட். ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி வேர்டு வருதுன்னு பார்க்கலாம். ரிவார்ட். பனிஷ்மெண்ட் சார், பனிஷ்மெண்ட். பனிஷ். இப்ப பாருங்க, பனிஷும் போடலாம். இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. பனிஷ்மெண்ட்டும் போடலாம். இப்ப எப்படின்னா, you need to really get into the core of this. Look at this. நான் முன்னாடி சொன்னதுதான், அது ரீட்ரேட் பண்றேன். நான் இன்டெப்தா போல, பட் I want to do this here. Right? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. All right. நான் பனிஷ் எங்க போடுவேன்? பனிஷர் எங்கே போடுவேன் நான்? இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஃபர்ஸ்ட்ல போடுவோம் பனிஷ். பனிஷ்மெண்ட் எங்க போடுவேன்? 6ல போடுவேன். இப்ப சொல்லுங்க, ரிவார்டு எங்க போடுவேன்? நல்லா பாத்துக்கோங்க. ரிவார்டு எங்க போடுவேன்? 6ல மட்டும் தான் போடுவேனா? ஃபர்ஸ்ட்லயும் போடலாம். நல்லா பாத்துக்கோங்க. ரிவார்டு இது வச்சுதான் ரிவார்டு. இஸ் ரிவார்டு. ஐ ரிவார்டு எடுக்கணும். ரிவார்டுல வெகுமதின்னு வச்சுக்கோங்க. வெகுமதி. வெகுமதி அப்படின்னாலும் ரிவார்டு தான். வெகுமதி கொடுக்கிறேன்னாலும் ஐ ரிவார்டு. நான் வெகுமதி கொடுக்கிறேன்னாலும் ரிவார்டு தான். இங்க வந்து பனிஷ், அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு. ஆனா பனிஷ்மெண்ட்னு வருது, ரிவார்டு. ரைட்? இந்த ரிவார்டு இங்க போடலாம், வேற மீனிங்ல வருது. ரைட்? ரிவார்டிங். ரைட்? ரிவார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்க இங்கிலீஷோட ஃபுல் இது புரிஞ்சுக்கணும். உங்க vocabulary ரொம்ப ஈஸியா இங்க ரிவார்டிங் வருது. இங்க ரிவார்ட்ஸ் வரும். மல்டிபிள் இது வெகுமதிகள். ரைட்? இங்க ரிவார்டட் பர்சன். எப்படிப்பட்ட வெகுமதிக்கப்பட்ட பர்சன், வெகுமதி கொடுக்கப்பட்ட பர்சன். ரிவார்டட். ரிவார்டிங். பாருங்க, திஸ் ஜாப் இஸ் ரிவார்டிங். ரைட்? நவ் எங்க ரிவார்டட் இங்க வருது, இதே மாதிரி ரிவார்டட் இங்க வருது, இங்க வருது. நல்லா தெரியுது நமக்கு. ரிவார்டிங், ரிவார்ட்ஸ். இதை வந்து நிறைய வேர்புக்கு சொல்லியிருக்கோம். நீங்க சினானிம் வழியா உள்ள வரலாம். அன்னைக்கு வந்த மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் தான் பண்ணணும்.